ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஷ் ஆஃப் இந்த கேம் பத்தி பார்க்கலாம். இந்த கேம் பத்தி எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் தேவையில்ல. நான் சும்மா இந்த கேம் வந்து வீடியோ போட போறேங்கிற இதுக்காக வந்து சும்மா மேற்கொண்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு டெஸ்ட்ல வந்து 8 கார்டு இருக்கு. அதுல வந்து டிஃபென்ஸ் எடுத்துருக்கலாம், ஸ்கில்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கலாம். நிறைய நிறைய ப்ரூஃப் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும். ஏதோ ஈவோ ஹீரோ டிஃபென்ஸாக விட்டாங்க. வந்து பேட்டில் எப்படி மேட்ச்ல வந்து 3 நிமிஷம் நம்ம தந்துருவாங்க. 3 நிமிஷத்துல நாம வந்து ஆப்போனன்ட் இருக்கிற ஒரு கிரவுன் எடுத்துட்டு நம்ம கிட்ட 3 கிரவுன் இருந்துச்சுன்னா நாம வின்னு. சப்போஸ் 3 கிரவுனையும் நம்ம எடுத்துட்டோம்னா வின்னு. மொத்தத்துல யாரு வந்து அதிக கிரவுன் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு. இத பொறுத்த வரைக்கும் இத ஸ்கில்லும் பேஸ் பண்ணிருக்கு, லக்கும் பேஸ் பண்ணிருக்கு. ஸ்கில் வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் கரெக்டா பண்ணும். அப்புறமேல வந்து லக்குன்னா வந்து அந்த கீழ இருக்கிற கார்ட்ஸ் அமையிறது. 4 கார்டுல வந்து நமக்கு தேவையான கார்டு வந்து கரெக்டா கிடைக்கணும். டிஃபென்ஸ் பண்றதுக்கும், அட்டாக் பண்றதுக்கும். அதே மாதிரிதான். இப்போ வந்து 3 நிமிஷத்துல யாருமே 3 கிரவுனே அடிக்காம இருந்தா எஸ்டிமேட்டட் டைம்னு ஒண்ணு வரும். அதுல வந்து அதுலயும் அடிக்காம 3 கிரவுன் அடிக்காம பத்திரமா இருந்துச்சுன்னா யாருக்கு வந்து டேமேஜ் யாரோட கிரவுன் அதிகமா டேமேஜ் இருக்கோ அது அப்படியே டேமேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டே வரவங்கள வந்து அப்புறமே ஒரு அந்த குறைஞ்சிட்டே வந்து அந்த கிரவுன் வந்து காலி ஆயிடும். யாரோட கிரவுன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேமேஜ் குறையும் போது காலி ஆகுதோ அவங்க வந்து அந்த உடையுதோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் தோப்பதா இருப்பாங்க. ரொம்ப வேகமா சொல்றேன்னா சரி 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 ஸ்லோவா சொல்றேன். சரி அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பாருங்க வேக வேகமா படபடப்புன்னு சொல்லி தொலைஞ்சிட்டேன். ஷார்ட்ஸ்ல சொல்லணுங்கிறதுக்காக தான் வேகமா சொல்லிட்டேன். சரி ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மத்தபடி அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.